சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். நம்பிக்கையாயிரு சாமி, உன்னோடுதான் உன்னப்பன் நான் இருக்கிறேன். கேட்டது கிடைக்கும் நேரத்தை இந்த பௌர்ணமி முழு நிலவில் நீ என் ஆசீர்வாதத்தை பெற்று விட்டாய். இனி பௌர்ணமி ஒளி வீசும் நேரம் உன் வாழ்க்கையிலும் வந்து விட்டது. இருட்டிலே கடந்து வந்து கொண்டே இருந்தாய். கண்ணு கெட்டிய தூரம் வரை வெளிச்சம் இல்லையே அப்பனே என்று என்னிடம் புலம்பி தவித்து வந்த என் குழந்தைக்கு இனி வெளிச்சம் வந்து விட்டது. இனி எல்லாமே வெற்றியாகத்தான் உன்னோடு வந்து சேரப்போகிறது. மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது. எப்பொழுது நடக்கும் என்று யோசித்து யோசித்து நீ உன் வாழ்க்கையை இங்கு குழப்பத்தோடு வைத்து கொண்டு இருக்காதே. கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையில்தானே இந்த கணக்கம்பட்டியனை நீ தேடி வந்திருக்கின்றாய். நிச்சயம் நிச்சயம் உனக்கானது உன் கையில்தான் வந்து சேரும். தேவைப்படும் பொருளாக இல்லாமல் நீ தேடப்படும் விஷயமாகத்தான் நான் உன்னிலே நிலைத்து வைக்க போகிறேன். அதற்காக நீ வருத்தப்படாதே. எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று கண்ணீரோடு என் பிள்ளை காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த விஷயத்திற்கெல்லாம் நிரந்தர தீர்வாகத்தான் இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும், என்ன விஷயமானாலும் தீர்ப்பதற்குத்தான் என் அப்பன் என்னருகிலே அமர்ந்து கொண்டு இருக்கின்றானே என்று யோசித்துக்கொள். அதுவும் சர்வசாதாரணமாகல்ல. இங்கு ராஜ கம்பீரத்தோடு இந்த கணக்கம்பட்டியன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் கர்ம வினைகள் எல்லாம் என் மூட்டையிலே நான் சுமந்து கொண்டு இருக்கும் போது உன் எதிர்காலத்தை பற்றிய யோசனை எல்லாம் உனக்கு தேவையில்லை. உன் கர்ம வினையினை அழித்துவிட்டு தானே உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் வீணாக என் குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றாய். வெற்றி என்பது உனது எண்ணத்திலும் தேடலையும் பொறுத்தே அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வெற்றி நம் கை கட்டும் தூரத்தில்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஐயோ கிடைக்கவில்லையே என்று யோசிக்காதே. கண்டிப்பாக நம் அருகில்தான் இருக்கின்றது. அதை நம்மப்பன் நமக்காக நம் கையிலே கொண்டு வந்து தருவான் என்று உன் பார்வை அங்கு நியாயமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கட்டும். பார்வையின் தேடலை நீ செலுத்தி கொண்டே இரு. நீ தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைப்பதில் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னால் நிச்சயம் முடியும் என்பதை ஊக்கப்படுத்தும் உண்மையான மனிதர்களோடு மட்டும் உன் உறவை நீ வைத்துக்கொள். அப்படிப்பட்ட உறவினைத்தான் நான் உன்னை சுற்றி வளர்த்து கொண்டு இருக்கின்றேன். யார் முக்கியமானவர்கள் யார் முக்கியம் இல்லை என்பதை நீ இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தான் புரிந்து கொண்டு இருக்கின்றாய். நீயோ யோசிக்கலாம், நமக்கு நம் அப்பன் பக்கத்தில் தான் இருக்கிறாரா இல்லையா? ஏனென்றால் பிடித்தவர்கள் எல்லோரும் விலகிக்கொண்டே இருக்கிறார்களே என்று யோசிக்கலாம். அப்படி யோசிக்காதே. யார் உன்னருகில் இருப்பதற்கு இங்கு தகுதியுடையவர்களோ அவர்களை மட்டும்தான் நான் உன்னருகில் அமர்த்தி வைப்பேன் என் பிள்ளையே. யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளையை காக்க வைக்க வேண்டிய இனி அவசியம் கிடையாது. நான் உன்னருகில் இருக்கும்போது நீ என்னிடம் மட்டுமே யாசகம் பெறும் நிலையை அடையப் போகிறாய். கேட்டது கேட்டபடியே உன் வாயில் கதவை திறந்து நான் அதிர்ஷ்டத்தோடு தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் குருவே சரணம்.